காலையில் வெறும் வயிற்றில் சுடுதண்ணி குடித்தா தொப்பை குறையும், கொழுப்பு கரையும்னு நீங்கள் நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது நிஜமா இல்லை வெறும் கட்டுக்கதையா? சுடுதண்ணி எப்படி நம்ம உடம்புல வேலை செய்யுது அப்படிங்கிறது இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம டெய்லி சுடுதண்ணி குடித்த உடனே அப்படியே கொழுப்பெல்லாம் அப்படியே மெல்ட் ஆகி மெழுகு மாதிரி உருகி நம்ம வெயிட் உடனே குறைஞ்சிடாது. ஆனால் இது சில வழிகளில் நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம். அதாவது மெட்டபாலிசங்கிறது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம். ஸோ நம்ம சுடுதண்ணி குடிக்கும்போது நம்மளோட உடம்போட வெப்பநிலை கொஞ்சம் லேசாக அதிகமாகும். ஸோ அந்த வெப்பநிலையை சரி பண்ணுறதுக்காக நம்ம உடம்பு அதிக ஆற்றலை செலவு பண்ணும். இதனால் மெட்டபாலிசம் அதிகமாகும். அதன் மூலமாக நமக்கு உடல் எடை குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுது. அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா டைஜஷன். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறதுனால நம்ம சாப்பாட்டில் இருக்கிற அந்த எண்ணெய் பசையை சீக்கிரம் செரிக்க வைக்கும். அதனால் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும். ஸோ டைஜஷன் நல்லா இருக்கிறதுனால நம்மளோட வெயிட் லாஸுக்கு சுடுதண்ணி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்னென்னா, சுடுதண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்புலேருந்து வேர்வை அதிகமாக வெளிவரும். ஸோ வேர்வை மூலமாக நம்மளோட உடம்புல இருக்க நச்சுக்கள்லாம் வெளியேறது இந்த ஹாட் வாட்டர் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. பட் நீங்கள் இந்த வெயிட் லாஸ் ப்ராசஸில் உடல் எடை குறைக்கிற ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் டீ, காஃபி இந்த மாதிரி சர்க்கரை கலந்த பானங்களுக்கு பதிலாக சுடுதண்ணி குடிச்சிங்க. அதாவது சுடுதண்ணிங்கிறது 0 கலோரி இன்டேக்கு. ஸோ சுடுதண்ணி குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கலோரியை நம்ம குறைக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்போ டீ, காஃபி குடிக்கணும்னு தோணுதோ அப்போலாம் நீங்கள் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா நமக்கு கலோரிஸ் இன்னும் கம்மியாகும். அதன் மூலமாக வெயிட் குறைய இந்த சுடுதண்ணி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி இந்த சுடுதண்ணி குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மார்னிங் வெறும் வயிற்றில், அதாவது எம்டி ஸ்டொமக்கில் ஒரு கிளாஸ் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயிட் குறையிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது கூட கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்தும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எப்போ குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஸோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கிறதுனால நம்ம வயிறு கொஞ்சம் நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் நம்ம சாப்பிட்ற அளவு கொஞ்சம் கம்மியாகும். அதன் மூலமாக நம்மளோட உடல் எடை குறையிறதுக்கு இந்த ஹாட் வாட்டர் ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடிக்கிற தண்ணி ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. அது நம்மளோட உணவு பாதையை ரொம்ப பாதிச்சிடும். குடிக்கிற அளவு இதமான சூடு இருந்தால் போதும். அதாவது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிங்கன்னா தான் எப்போயுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப கொதிக்க குடிக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு இப்போ ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் இருக்குது, இல்லை அல்சர் இருக்குது, இல்லைனா சிவியராக கேஸ்ட்ரைட்டிஸ், அதாவது வயிற்றுப்புண் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் இந்த சுடுதண்ணியை குடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். இந்த அல்சர் தொந்தரவு இருக்கிறவங்க கொஞ்சம் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கோங்க. அது உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு கிளாஸ் வெந்நீர் குடித்தா போதும், நமக்கு வெயிட் போடாது, பிரியாணி சாப்பிட்டதுனால வெயிட் போடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஆனால் நீங்கள் வெந்நீர் ப்ளஸ் நல்ல ஃபுட் கண்ட்ரோல், அதாவது உணவு கட்டுப்பாடு ப்ளஸ் வாக்கிங்கு, இல்லைனா எக்ஸசைஸ், இல்லைனா ஒரு நல்ல ஒரு தூக்கம், இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக நடக்கும். சுருக்கமாக சொல்லப்போனால் சுடுதண்ணி ஒரு மேஜிக் ட்ரிங்க் கிடையாது. ஆனால் உங்கள் எடை குறைப்பு பயணத்தில் இது ஒரு நல்ல நண்பன். நீங்கள் உங்கள் எடையை குறைக்க இந்த சுடுதண்ணியை ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதனால் மட்டுமே வெயிட் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் உங்கள் எடையை குறைக்க வேறு என்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.